ஒரு பவர்ஃபுல்லான பர்சனோட வெப்பன் என்னன்னு தெரியுங்களா? பணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவரோட ரெப்யூட்டேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம லா 5 ஃப்ரம் த புக் த 48 லாஸ் ஆஃப் பவர் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு முகம் இருக்குது. அந்த முகம் எப்படிப்பட்ட முகம்ங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த மற்றவங்க எல்லாரும் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ஒரு எப்படி டெஃபினேஷனுக்கு வராங்கன்னா, இப்போ நான் நீங்கள் எப்படின்னு என்கிட்ட ஒரு கொஷின் இருக்கும். அவர் ரொம்ப நல்லவர், அவர் நிறைய உதவி செய்வார், அவர் எப்பயுமே பொறுமையாக பேசுவார், அவர் பஞ்சுவலாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒருத்தவங்களை பார்க்குறப்ப ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அது நம்ம பார்க்கறத வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். ஆனால் உண்மையிலே அவங்களுக்குள்ள நிறைய மர்மங்கள் இருக்கலாம், ஆனால் நம்மளால பார்த்தா அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம வெளியில் எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் மற்றவங்க நம்மளை டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த டெஃபினேஷன் நல்ல டெஃபினேஷனாக இருக்கணும். அதுதான் இந்த டாப்பிக்கோட கண்டென்ட். ரஜினிகாந்த் சார் அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவரோட ஸ்டைல். ரத்தன் டாடா சார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அவரோட டெசிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே தன்னோட எம்ப்ளாயீஸை மனசில் வச்சு தான் டிசிஷன் எடுப்பார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது. அவங்கள நம்ம நினச்சோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான் வரும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் ஆகணும்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெப்யூட்டேஷனை கிரியேட் பண்ணுங்க. அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். கரெக்டாக பஞ்சுவலாக இருக்கிறது, அது ஒரு ரெப்யூட்டேஷன். எப்பயுமே நல்லது செய்கிறவர், அது ஒரு ரெப்யூட்டேஷன். இந்த மாதிரி உங்களுக்குன்னு நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. அதை பொறுமையாக கிரியேட் பண்ணுங்க. டபக்குன்னு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது டபக்குன்னு கீழே போயிடும். ஸோ பொறுமையாக ஜென்டிலாக டேக் யூ டைம் அண்ட் பில்ட் இட் ஸ்லோலி. இந்த ரெப்யூட்டேஷன் ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு காட்டு தீ மாதிரி, அது பரவிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் அதை மெயின்டைன் மட்டும் பண்ணணும். புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் இல்லை. இந்த ஒரு டயலாக் இருக்கு இல்லையா? யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு ரெப்யூட்டேஷனை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆரா, நீங்கள் உங்கள் பேரை கேட்டாலே ஓ அவரா செம்ம ஸ்டைலான ஒரு ஆள், ஓ இவரா செம்ம நல்லவர், அந்த ஆரா நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு மரியாதையை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் பவர். வேர்ல்டு வார் 2ல ஜெர்மன் ஜெனரல் ரோமல் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பேரு போனவர். அப்படின்னா மூளையை பயங்கரமாக யூஸ் பண்ணி, கன்னிங்காக யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த சண்டையில் ஜெயிச்சிருவார். அவர்கிட்ட படைபலம் கம்மியாக இருந்தாலும், தன்னோட எனிமீஸ் கிட்ட படைபலம் அதிகமாக இருந்தாலும், இவர் அந்த ரோமல் வராரு அப்படின்னாலே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் திருச்சி ஓடுவாங்க. அவர் எப்படி நம்மளை ஆப்படிப்பாருன்னே தெரியாது, எப்படி நம்மளை ஏமாத்துவாருன்னு தெரியாது, அவர் ஏதோ பிளானோட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே அந்த ரோமலோட டீம் சின்னதாகவே இருந்தாலும் அவரோட பேரை கேட்டால் மட்டும் போதும், எல்லாருமே பயப்படுவாங்க. இதுதான் ஜெனரல் ரோமல் கிரியேட் பண்ணியிருக்கிற ரெப்யூட்டேஷன். ஒரு குவாலிட்டியை சூஸ் பண்ணி அதை உங்களோட நேமோட டெஃபினேஷனாக மாற்றிடுங்க. ஸ்ரீதர் அப்படின்னா இதுதான், நீங்கள் அப்படின்னா இதுதான் அப்படின்னு ஒரு குவாலிட்டியை சூஸ் பண்ணி அதுக்கான ரெப்யூட்டேஷனை ஸ்லோவாக டெவலப் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்களை ஃபியூச்சரில் பவர்ஃபுல் பர்சனாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கேட்வேவாக இருக்கும். இந்த ரெப்யூட்டேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்யணுமோ அவ்வளோ முயற்சி செய்யணும். ஆனால் அதுக்காக போகிற வரவங்க எல்லாம் நீ ஒரு இது, நீ ஒரு அது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம எமோஷன் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம பெரிய ஒரு ரெப்யூட்டேஷனை கிரியேட் பண்ணி நம்ம அந்த ரெப்யூட்டேஷன் தான் நம்மளை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் அதை நம்பணும். உங்கள் மேலே, உங்களோட ரெப்யூட்டேஷன் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஏன் அஜித் சாரே எடுத்துக்கலாமே, அவர் நிறைய அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரமாட்டார். அதனால் நிறைய மீடியா அவரை பற்றி நிறைய பேசினாங்க. அஜித் சார் அதை பற்றி எதுவுமே பேசல, அமைதியாக அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா அந்த கிசு ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுச்சு. இதுக்கு ரீசன் என்ன? நம்ம எப்படின்னு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ரெப்யூட்டேஷன் மேலே நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அதாவது சூரியன் மேலே கல்லை எடுத்து போட்டால் சூரியன் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுமா? சத்தியமாக பண்ணாது இல்லையா? அந்த மாதிரி
குட்டி குட்டியாக இருக்கிறவங்க உங்கள் ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக நிறைய பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் உங்களோட ரெப்யூட்டேஷன் கம்மியாகும். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இனிஷியலாக எந்த கேரக்டருக்கு உங்கள் ரெப்யூட்டேஷன் உங்களை நினச்சா இதுதான் கரெக்டானவர், நல்லவர், பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற ரெப்யூட்டேஷனை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்லோவாக டெவலப் பண்ணுங்கள். பார்த்து டெவலப் பண்ணுங்க. ஏன்னா புதுசாக டெவலப் பண்ணுறப்ப நிறைய பேர் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒன்ஸ் அது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும், அது காட்டு தீயா பரவிட்டே இருக்கும் உங்களோட ரெப்யூட்டேஷன். வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நீங்கள் எந்த கேரக்டருக்கு எந்த விஷயத்துக்கு உங்கள் ரெப்யூட்டேஷனை பில்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ரெப்யூட்டேஷனை மெயின்டைன் பண்ணுறது இஸ் ஈக்குவல் டு பவர். ஆனால் அந்த பவர் வேணும்னா ஃபஸ்ட்டு ரெப்யூட்டேஷன் என்ன, எந்த விஷயம் நம்மளை டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோ Law 6 படிச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செய்து ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். டேக் கேர் அண்ட் பாய்.